ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன இது வீடியோவில் ஸ்டார்டிங்கே வந்து ஏதோ உடஞ்ச சட்டி பானை எல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து பானை தான். இந்த பானையை வந்து நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பானையில் வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். 3 வருஷமாக அந்த ஒரு பானையில் வச்சு நல்லா வந்தது. க்ரோத் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் அளவுக்கு தான் வந்திருந்தது. அதுக்கு மேலே வந்து வளரவே இல்லை. பூக்கள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டார்டிங் நல்லா வந்து பூக்கள் வந்தது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த பானையில் வந்து நம்ம தண்ணி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த பானையில் ஓட்டை போட்டு நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய வெரைட்டி செடிஸ் இருக்கும். அது வந்து முக்கியமாக வந்து டெரஸ் கார்டனில் இருக்கும்பொழுது வச்சது. இப்போ நான் எல்லா செடியும் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த செடியை என்ன பண்ணலாம், நல்ல க்ரோத்திங் வரணும் அப்படின்னா சரி நம்ம அந்த பானையிலேருந்து எடுத்துடலாம். அதுலேயும் வந்து எறும்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எறும்பெல்லாம் வந்து சாகடிக்கக்கூடாது அப்படின்றதுனால பானையை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு அந்த செடியை நல்லா தட்டி எடுத்தேன். அதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வேர் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. செடியும் நல்லா வந்து க்ரோத்திங் இருக்குது நல்லா. ஸோ வச்சா நல்லா 100% க்ரோத்திங் இருக்கும். அதனால நம்ம எடுத்து நம்ம கீழவே நட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை கூட இன்னொரு பிளான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ், அதாவது ஒத்த செம்பருத்தி இருக்குது ரெட்டு. ஸோ அந்த செம்பருத்தி கிளையும் ஒன்று வந்து கூடவே சேர்த்து வைப்போம். எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு கலர் ப்ளஸ் வந்து ரெட் கலர் ரெண்டு சேர்ந்து இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் 2 கிளையும் வந்து சேர்த்தே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி திராட்சை செடி இருக்கிற பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். என்னுடைய கார்டனை பற்றி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கார்டன் வீடியோஸ்லாம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் செடிங்க வளர்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிறைய செடிகள் வந்து வரமாட்டேங்குதுன்னு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு தோட்டத்தில் வந்து செடிகள் வளரலை, இல்லை டெரஸ் கார்டனில் வைக்கிற செடிங்க வளரல அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணால் நல்லா வந்து க்ரோத்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடவே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 செடியுமே ஒன்றா சேர்த்து வந்து நட்டு விட்டுட்டேன். ஸோ அப்புறமா தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு செடி வந்து முளைஞ்சி நல்லா வந்து சூப்பராக வந்து இருந்தது. அது பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் நான் வந்து சாகடிக்க மாட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், அங்கே இருந்த பாட்டை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இந்த வீடியோ பற்றியும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ரோ பேக்கில் இருக்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃப்ரீ பண்ணி வேறு ஒரு க்ரோ பேக்கில் நட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா இதிலேயே கூட நட்டு விடலாம். இதில் கொஞ்சம் எறும்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே க்ரோ பேக்லேயே வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடியும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செடி எப்படி இந்த க்ரோ பேக்கில் வந்தது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி 3 கலர் ஃப்ரூட்டு ட்ராகன் செடி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதையும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி நட்ட இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா, கார்டன் வந்து நம்மளுடைய இது சின்னது தான். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டியூப் வச்சு தண்ணி விடும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அந்த டியூப் மாட்டி உடஞ்சிடுச்சு அந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி. ஸோ அப்போவே எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு, அச்சோ நட்ட செடி இப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் என்ன பண்ணேன்னா இந்த க்ரோ பேக்கில் சும்மா அப்படி ஊனி வச்சுட்டேன். அதுலேயே வந்து நல்லா வந்து வேர் பிடிச்சி வந்திருக்கு. ஸோ அதை வந்து திரும்ப வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நட்டு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு செடி இருந்தது இல்லையா, அதில் வந்து சில உருளைக்கிழங்கு செடியெல்லாம் வந்து அப்படியே வாடி போயிட்டு இருந்தது. சில செடியில் இருக்கிற உருளைக்கிழங்கை வந்து எலி வந்து சாப்பிட்டுட்ருக்கு. எலி எங்கள் தோட்டத்தில் இருக்காது, பெரும்பாலும் வந்து பெருச்சாளிங்க தான் அதிகமாக இருக்குது. ஸோ பெருச்சாளி வந்து உருளைக்கிழங்கை சாப்பிடுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி சாப்பிடுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு செடி வந்து நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துருக்கீங்க அப்படின்னா இது எப்படி எந்த அளவுக்கு க்ரோத்திங் நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு செடி நம்ம வீட்டில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நம்மளுடைய கார்டனில் வந்து இந்த க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறது. அதுவும் நான் வந்து இதுக்காக எஃபெக்ட் போட்டெல்லாம் நான் வளர்க்கல. ஸோ தூக்கி போட்ட கிழங்குல இருந்து முளைஞ்சது தான் இந்த உருளைக்கிழங்கு செடி. ஸோ அதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் இதை வந்து திரும்ப வந்து கேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து நட்டு விட்டாச்சு. இதில் எவ்வளோ காய் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு வந்து நல்லா காய் பிடிச்சி நல்லா வருதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து
முளைஞ்சி வந்திருக்கு இல்லையா, அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து மணல் போட்டு அந்த கோகோ பெட் போட்டு நல்லா வந்து மூடி விட்டுக்கிறோம். சூப்பராக வந்து நட்டு விட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லையா. வெறும் கோகோ பெட்டு, மண்புழு உரம் அந்த மாதிரி இதுதான் போட்டு நம்ம கலவைகள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப லூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு செடி வந்து டக்குன்னு நிற்காது, தண்ணி ஊற்றும் பொழுது சாஞ்சிரும். ஸோ செடிங்க வந்து முக்கியமாக நம்ம கேர் பண்ண வேண்டியது இது ஒன்று தான். மணல் கலவையை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நட்டு விட்டுட்டு அப்புறமா வந்து தண்ணி விட போகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எறும்பு வந்து நிறைய வந்து செடிங்களில் வருது அப்படின்னா அதை வந்து உடனே வந்து மண் இந்த வேர்லாம் வந்து பூச்சி அடிச்சிரும், நம்ம செடி வந்து செத்து போயிடும் அப்படின்னு நினச்சி அதுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு கொண்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணிடாதீங்க. அதுவும் வந்து ஒரு உயிருள்ள ஜீவன் தான். ஸோ ஏன்னா அந்த எறும்புங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கப்புலையோ இல்லைன்னா ஒரே ஒரு துண்டு வெள்ளங்கட்டி அந்த மாதிரி எடுத்து கார்டன் வச்சுருக்கீங்க, இல்லை டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு இடம் வந்து ஒதுக்கிக்கோங்க. அங்கே ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. மொத்தம் எறும்புமே அங்கே போய் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது அப்பாட்டுக்கு அது வந்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக கிச்சனில் கூட ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் வந்து ஃபுல்லாக எறும்பு வருது அப்படின்னு சாக் பீஸ்லாம் போடாதீங்க. நம்ம வந்து எப்போவுமே அங்கே வந்து சமையல் செய்கிற இடம் இல்லையா, அதனால சொல்கிறேன். அங்கேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பவுலில் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு போவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு செடியில் இன்னொரு பாட்டில் வந்து நான் வச்சுருந்த உருளைக்கிழங்கு செடி பாருங்கள், நல்லா சூப்பராக பசுன்னு வந்துருந்தது. ஆனால் அந்த கிழங்கு மட்டும் நோண்டி நல்லா வந்து கடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பாட்டில் வந்து நான் நட்ட செடி கொஞ்சம் லைட்டாக வாடிட்டுருக்கு. அது என்ன ஆச்சு, என்னன்னு ப்ராப்ளம் தெரியல. அதை செக் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இது லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுவோம் அப்படின்றதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூடவா ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.